உங்ககிட்ட இப்போ நீங்க குடியிருக்கிற வீடு, நீங்க போட்டிருக்கிற தங்கம், இல்ல உங்க ஊர்ல நீங்க வாங்கி வச்சிருக்கிற நிலம். இதையெல்லாம் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புற மாதிரி உலகத்துல யாருக்கு வேணாலும் அடுத்த செகண்ட்ல அனுப்பி விக்க முடியும்னு சொன்னா, நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா ஒரு நிமிஷம் தயங்குவீங்க இல்லையா? ஆமா. அது கேட்கறதுக்கு ஏதோ ஹாலிவுட் சயன்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர ஒரு சீன் மாதிரி தான் தோணும். ஆனா, இன்னைக்கு நாம எடுத்து வச்சிருக்கிற இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது அந்த ஒயிட் பேப்பர்கள், டெக்னிக்கல் ஆவணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சீக்கிரமே நம்ம நிஜ வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லுது. நம்மளோட பாரம்பரிய நிதி அமைப்புகள் ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. சரியா சொன்னீங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல ரொம்ப விரிவா பேச போறோம். இப்போ இந்த பிளாக் செயின் கிரிப்டோ உலகத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஆரிஜின் தளத்தோட செயற்பாடுகள், அப்புறம் அவங்க சொல்ற அந்த அவேக் கட்டம், அதாவது அவேக் ஃபேஸ், இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா. குறிப்பா சொல்லணும்னா, இந்த RWA அப்படின்னு சொல்லப்படுற நிஜ உலக சொத்துக்கள எப்படி டிஜிட்டல் உலகத்தோட அவங்க இணைக்க போறாங்க அப்படிங்கறத அலச போறோம். ஏன்னா இந்த ஆவணங்களை எல்லாம் ஒண்ணா சேர்த்து படிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ஆணித்தரமா புரியுது. இது ஏதோ இன்னொரு புது கிரிப்டோ காயின் வந்திருக்கு அப்படிங்கிற சாதாரண நியூஸ் கிடையாது. ஆமா, இது சாதாரணமான விஷயம் இல்ல. இது இணைய உலகத்தையும் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த நிஜ உலகத்தையும் சட்டப்பூர்வமா இணைக்க போற ஒரு பெரிய பாலம்னு சொல்லலாம். ஆனா நம்ம கேக்குறவங்களுக்கு ஒரு சின்ன உறுதிமொழி இங்க கொடுத்துடலாம். இந்த கிரிப்டோ, பிளாக் செயின், வெப் 3 அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்குமேன்னு நீங்க பயப்பட தேவையில்ல. உண்மைதான். எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப சுலபமா பேசப் போறோம். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு கூட ஈஸியா புரியற மாதிரி இது எப்படி வேலை செய்யுது, இதனால உங்களுக்கு என்ன லாபம் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா நாம சொல்லப் போறோம். சூப்பர். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த ஆவணங்கள் முழுக்கவும் பாத்தீங்கன்னா, RWA அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. முதல்ல இந்த RWAனா என்ன? அது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விளக்குங்களேன். ரொம்ப சுலபம். இப்போ கிரிப்டோ கரன்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது இணையத்துல மட்டுமே இருக்கிற ஒரு டிஜிட்டல் நம்பர். அத உங்களால கண்ணால பார்க்கவோ, தொட்டு உணரவோ முடியாது. ஆனா இந்த RWA, அதாவது ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புதுசான விஷயம்லாம் கிடையாது. நீங்க தினமும் பார்க்குற ரியல் எஸ்டேட், நிலங்கள், வீடுகள், தங்கம், கலைப்பொருட்கள், ஏன் பெரிய கம்பெனிகளோட ஷேர்கள் எல்லாமே RWA தான். ஓஹோ! அதாவது நம்ம நிஜ உலகத்துல இருக்கிற பௌதிகமான சொத்துக்கள் எல்லாமே RWA. கரெக்ட்டா? எக்ஸாக்ட்லி. பல 100 வருஷமா இது நடைமுறையில தான் இருக்கு. ஆனா பிளாக் செயின் தொழில்நுட்பம் இப்போ இங்க என்ன பண்ணுதுன்னா, இந்த நிஜ உலக சொத்துக்களை டிஜிட்டல் டோக்கன்களாக மாத்துது. இதைத்தான் அவங்க ஆவணங்கள்ல டோக்கனைசேஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகே. எனக்கு இந்த டோக்கனைசேஷன் கான்செப்ட் ஓரளவுக்கு புரியுது. இத நான் ஒரு உதாரணம் மூலமா சரியா புரிஞ்சிருக்கேனான்னு கொஞ்சம் பாருங்க. இப்போ ஒரு ஊர்ல ஒரு 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய ஷாப்பிங் மால் இருக்குன்னு வச்சுப்போம். அத ஒரு சாதாரண ஆளால முழுசா காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆமா, கண்டிப்பா முடியாது. ஆனா அந்த ஷாப்பிங் மால்ல சின்ன சின்ன டிஜிட்டல் லெகோ துண்டுகள் மாதிரி, அதாவது லெகோ பிளாக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி 1,00,000 துண்டுகளாக உடைக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு துண்டும் ஒரு டோக்கன். இப்போ நான் என் மொபைல் போனை வச்சுக்கிட்டு அந்த ஷாப்பிங் மால்ல ஒரு 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சில டோக்கன்களை மட்டும் வாங்கிக்க முடியும். நான் சொல்றது கரெக்ட் தானா? உங்களுடைய அந்த லெகோ துண்டுகள் உதாரணம் ரொம்பவே கச்சிதமா இருக்கு. அந்த டிஜிட்டல் துண்டுகள் தான் அந்த டோக்கன்ஸ். இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர் கூட பல 100 கோடி மதிப்புள்ள ஒரு பிரம்மாண்டமான சொத்துல ஒரு சின்ன பகுதியை வாங்க முடியும். ஆனா இங்க கேக்குற நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான கேள்வி இப்ப மனசுல வரும். என்ன கேள்வி? நான் எப்படி ஒரு டிஜிட்டல் நம்பரை வச்சுக்கிட்டு அது நிஜத்துல இருக்கிற பில்டிங்னு நம்புறது அப்படிங்கிற கேள்வி தானே? அதேதான். சட்டப்படி அது செல்லுமா அப்படிங்கிற சந்தேகம் வரும். ஒரு பேப்பர்ல பத்திரப்பதிவு செஞ்சா அது சட்டம். அத விட்டுட்டு என் போன்ல இருக்கிற ஒரு டோக்கனை காட்டி இந்த பில்டிங்ல எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா கோர்ட் ஏத்துக்குமா? இதோட பின்னணி என்னென்ன ஆவணங்கள் ரொம்ப தெளிவா விளக்குது. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. இத அவங்க எப்படி சாத்தியப்படுத்துறாங்க? அதான் இந்த தொழில்நுட்பத்தோட சிறப்பே. இது வெறும் ஒரு டிஜிட்டல் நம்பர் கிடையாது. இந்த டோக்கனைசேஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா, லீகல் ரேப்பர் அப்படிங்கிற ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு உருவாக்குறாங்க. லீகல் ரேப்பரா? அப்படின்னா என்ன? அதாவது நிஜ உலகத்துல இருக்கிற அந்த ஷாப்பிங் மால ஒரு லிமிடெட் கம்பெனி பேர்ல முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனியோட பத்திரங்கள், உரிமைகளை எல்லாம் டிஜிட்டல் ஒப்பந்தங்களாக, அதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸா மாற்றி பிளாக் செயின்ல ஏத்துவாங்க. இப்போ நீங்க வாங்குற ஒவ்வொரு டோக்கனும் சட்டப்படி அந்த கம்பெனில உங்களுக்கு இருக்கிற பங்கை தான் குறிக்குது.
வாவ்! அப்போ இது 100% சட்டப்பூர்வமான உரிமைதானா? ஆமா. கூடவே ஆராக்கிள்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் மூலமா நிஜ உலகத்துல அந்த சொத்தோட விலை ஏறுதா, இறங்குதா அப்படிங்கிற டேட்டாவை நேரடியா பிளாக் செயினுக்கு செகண்டுக்கு செகண்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓ! இப்பதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அதாவது டிஜிட்டல் உலகத்தையும், நம்ம நிஜ உலக சட்டங்களையும் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒண்ணா இணைக்கிறாங்க. சரி, இப்படி செய்றதுனால எனக்கு என்ன லாபம்? என் வீட்ட நான் பத்திரமாவே வச்சுட்டு போயிடுவேனே! நான் ஏன் அத டோக்கனா மாத்தணும்? இதுக்கு ஒற்றை வார்த்தையில ஆவணங்கள் கொடுக்கிற பதில் லிக்விடிட்டி, அதாவது அதீத பணப்புழக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு வீடு இருக்கு. உங்களுக்கு திடீர்னு நாளைக்கே ஒரு அவசர தேவைக்கு பணம் வேணும். அந்த வீட்டை உங்களால ஒரே நாள்ல வித்து பணமாக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. நல்ல விலைக்கு வாங்குற ஒரு ஆள கண்டுபிடிக்கணும். அப்புறம் இடைத்தரகருக்கு கமிஷன் பேசணும். வங்கியில லோன் ப்ராசஸ் முடியும் வரை காத்திருக்கணும். அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணும். எப்படி பார்த்தாலும் சில மாசங்கள் ஆகிடும். அதுதான் பாரம்பரிய முறையில இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு நிஜ உலக சொத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது ரொம்ப ரொம்ப கடினம். ஆனா அதுவே உங்க வீட்டை நீங்க டோக்கன்களாக மாற்றி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது உலகத்துல எங்கேயோ மூலையில இருக்கிற ஒருத்தருக்கு உங்க மொபைல்ல இருந்து சில பட்டன்களை அழுத்துறது மூலமா அடுத்த 5 செகண்ட்ல அந்த டோக்கனை வித்துட்டு பணத்தை எடுத்துக்கலாம். 5 செகண்ட்ல வித்துடலாமா? எந்த பேங்க் அப்ரூவலும் தேவையில்லையா? எந்த பேங்க் அப்ரூவலும் தேவையில்ல, எந்த புரோக்கரும் தேவையில்ல. ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற அந்த அசையா சொத்தை தங்கம் மாதிரி ரொம்ப ஈஸியா விற்கக்கூடிய ஒரு பொருளா இந்த சிஸ்டம் மாத்துது. இதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட மிகப்பெரிய புரட்சி. அதாவது பல 1000 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள நொடி பொழுதுல வாங்கி விக்கிற அந்த பவர் இதுவரைக்கும் பெரிய பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள் கிட்ட மட்டுமே இருந்துச்சு. ஆனா இந்த தொழில்நுட்பம் ஒரு சாதாரண சாமானிய நபர்கிட்டயும் அந்த அதிகாரத்தை கொண்டு வருது. ஆமா, கரெக்ட். சரி, இந்த RWA கான்செப்ட் எல்லாம் யாரு செயல்படுத்த போறா? இங்க தான் இந்த ஒரிஜின் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் உள்ளே வருதா? அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு அந்த ஒயிட் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா. இந்த டோக்கனைசேஷனு சாதாரணமா எந்த நெட்வொர்க்லயும் பண்ணிட முடியாது. அதுக்கு ஒரு ரொம்ப வலுவான தளம் வேணும். அதுதான் ஒரிஜின். இவங்கள DeFi 3.0, அதாவது மூன்றாம் தலைமுறை பரவலாக்கப்பட்ட நிதி அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் தலைமுறையா? அப்போ முத 2 தலைமுறை என்னாச்சு? முதல் தலைமுறை கிரிப்டோக்கள் பாத்தீங்கன்னா வெறும் பணப்பரிமாற்றத்துக்கு மட்டுமே யூஸ் ஆச்சு. ரெண்டாம் தலைமுறை தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லப்படுற டிஜிட்டல் ஒப்பந்தங்களை கொண்டு வந்தது. ஆனா இந்த DeFi 3.0 முழுக்க முழுக்க நிஜ உலக பயன்பாட்டை மையமாக கொண்டது. இத இன்னும் சுலபமா சொல்லணும்னா, எந்த ஒரு நாட்டுக்கும் சொந்தமில்லாத, யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஒரு இணையான நிதி உலகத்தை அவங்க உருவாக்குறாங்க. இணையான நிதி உலகம். கேக்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இவங்களோட ஒயிட் பேப்பர்கள பாக்கும்போது, இவங்களுடைய வளர்ச்சிப் படிகள ரொம்ப தெளிவா 3 கட்டங்களா பிரிச்சிருக்காங்க. ஆரிஜின், அவேக், அப்புறம் எட்டர்னல். ஆனா அவங்க ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்றது இந்த 2வது கட்டமான அவேக் கட்டம் பத்தி தான். விழிப்புணர்வு கட்டம்னு இத சொல்றாங்க. அப்படி இந்த கட்டத்துல என்ன நடக்குது? இந்த அவே கட்டத்தை அவங்க ஆரஞ்சு நிறத்துல குறிப்பிடுறாங்க. இது ஒரு சிஸ்டம் வளர்ச்சியடைந்து முதிர்ச்சியடையும் கட்டம். இங்கே தான் ஸ்டேபிள் காயின் ஏ அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான கரன்சியும் ஏபே அப்படிங்கிற பண பரிவர்த்தனை தளமும் உள்ளே வருது. இந்த ஆவணங்கள்ல ஒரு வார்த்தையை ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன வார்த்தை அது? நிதி சுதந்திரம் மற்றும் தனியுரிமை, அதாவது பிரைவசி என்பது ஒரு சலுகை கிடையாது, அது மனிதர்களின் அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்க பணத்தை நீங்க யாருக்கு அனுப்புறீங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட டேட்டாவை வேறு யாரும் கண்காணிக்க கூடாது அப்படிங்கறதுல இவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. இங்க தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா, இந்த நெட்வொர்க்ல நடக்கிற எந்த பரிவர்த்தனையும் ட்ராக் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க ரகசியம்னு சொல்றீங்க. ஒரு சின்ன கிரிப்டோ காயின்னா பரவால்ல. ஆனா நிஜ உலகத்துல இருக்கிற ஒரு வீடையோ, நிலத்தையோ இந்த மாதிரி யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நெட்வொர்க்ல வித்தா, அரசாங்கங்கள் சும்மா இருப்பாங்களா? ம், இது ரொம்ப நியாயமான சந்தேகம். இது சந்தையில மிகப்பெரிய குழப்பத்தையோ அல்லது சட்டவிரோத பணப்பரிமாற்றத்துக்கு வழிவகுக்காதா? இது எப்படி ரியல் எஸ்டேட் சட்டங்களோட ஒத்துப்போகும்? எனக்கு இது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தோணுதே. இது ரொம்ப மிகச்சிறந்த கேள்வி. நாமும் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சிஸ்டம் நல்லதா கெட்டதா, அரசாங்கங்கள் இதை ஏத்துக்குமா அப்படிங்கிற அரசியல் விவாதத்துக்குள்ள நாம போக வேண்டாம். நாம ஆவணங்கள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓகே, ஆவணங்கள் என்ன சொல்லுது? ஒரிஜின் என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் செயின் குறியீடுகள் மூலமா செயல்படுற இந்த நெட்வொர்க்
தணிக்கை செய்ய முடியாதது. அதாவது திடீர்னு ஒரு பேங்க் உங்க அக்கவுண்ட்டை முடக்கிற மாதிரி இங்க யாரும் உங்க டோக்கன்களை முடக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்னிக்கலா சுயாட்சி இருக்கு. ஆனா சட்டச்சிக்கல் வருமே, அதை எப்படி சமாளிக்கிறாங்க? அங்கதான் அவங்க ஆன் செயின் மற்றும் ஆஃப் செயின் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. நெட்வொர்க்குக்கு உள்ள நடக்கிற பரிவர்த்தனைகள் ரகசியமா இருந்தாலும் அந்த டோக்கனை நீங்க மறுபடியும் உங்க நாட்டு பணமா மாத்தும்போது, அதாவது ஃபியாட் ஆஃப் ரேம்ப் பண்ணும்போது, அல்லது அந்த நிஜ உலக பில்டிங்கின் லீகல் டாக்குமெண்ட்ல பேர் மாத்தும்போது, அந்த நாட்டு சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நீங்க அதை செஞ்சாகணும். ஓஹோ! அதாவது கேவைசி, ஏஎம்எல் மாதிரி விஷயங்கள அங்க செக் பண்ணிடுவாங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. அதனால நெட்வொர்க் உங்களுக்கு 100% சுதந்திரம் கொடுக்குது. ஆனா நிஜ உலக பயன்பாட்டுக்கு வரும்போது அது சட்டத்தோட இணைந்து செயல்படுற மாதிரி தான் அந்த லீகல் ப்ராப்பர் டிசைன் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ இது தெளிவா புரியுது. உள்ளே தொழில்நுட்ப சுதந்திரம், வெளியே வரும்போது சட்டப்பூர்வமான கண்காணிப்பு. இது ஒரு நல்ல பேலன்ஸ் தான். சரி, அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நீங்க கொஞ்சம் முன்னாடி ஸ்டேபிள் காயின் ஏ பத்தி சொன்னீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நான் ஒரு வீட்ட டோக்கனா மாத்துறேன். அதை ஏன் பிட்காயின் அல்லது எத்தீரியம் மாதிரி ரொம்ப பிரபலமான கரன்சிகளை வச்சு பண்ணக்கூடாது? எதுக்காக இந்த புது ஸ்டேபிள் காயின் ஏ தேவைப்படுது? அதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. பிட்காயின் மாதிரி கரன்சிகளோட விலை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். அத வொலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு பிட்காயின் $60,000 இருக்கும், நாளைக்கு அது $50,000 சரிந்து போகலாம். ஆமா, அது ரொம்ப ஏறி இறங்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வீட்டை வித்து பிட்காயினா வாங்கி வச்சிருக்கீங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது உங்க வீட்டின் மதிப்பு பாதியாக குறைஞ்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது நிஜ உலக வர்த்தகத்துக்கு செட் ஆகாது இல்லையா? கண்டிப்பா செட் ஆகாது. ஒரு நிலையான மதிப்புள்ள வீட்ட எப்போதுமே ஏறி இறங்குற ஒரு காயினோட இணைக்க முடியாது. எனக்கு என் பணம் நிலையா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அதனால தான் ஆரிஜின் ஸ்டேபிள் காயின் ஏ அப்படிங்கிற நிலையான கரன்சியை உருவாக்குறாங்க. இந்த காயினோட விலை எப்போதுமே ஒரு அமெரிக்க டாலருக்கு இணையாகவே இருக்கும்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. இதுல எந்த ஏற்ற இறக்கமும் இருக்காது. அதனால தான் வீடோ நிலமோ எதுவாக இருந்தாலும் அதோட உண்மையான மதிப்பை பாதுகாப்பாக இந்த ஸ்டேபிள் காயின் ஏல டோக்கனைஸ் பண்ண முடியும். போதருது அந்த டெக்னிக்கலான சந்தேகம் வருது. அந்த ஆவணங்கள்ல LGNS அப்படின்னு ஒரு கரன்சி பத்தியும் ரொம்ப விரிவா சொல்லியிருக்காங்க. ஒரு காயினோட மதிப்பு எப்பவுமே $1 இருக்கணும்னா இவங்க பேங்க்ல போய் கோடிக்கணக்கான டாலரை ரிசர்வ்ல வச்சிருக்காங்களா? இல்ல இது எப்படி வேலை செய்யுது? இந்த LGNSக்கும் ஸ்டேபிள் காயின் ஏக்கும் என்ன தொடர்பு? இல்ல, இவங்க பேங்க்ல எந்த டாலரையும் ரிசர்வ் பண்ணி வைக்கல. இவங்க பயன்படுத்துறது அல்காரிதமிக் ஸ்டேபிள் காயின் முறை. இத புரிஞ்சுக்க அந்த எல்ஜிஎன்எஸ் அப்படிங்கிற கரன்சி தான் இதய மாதிரி செயல்படுது. எல்ஜிஎன்எஸ் அப்படிங்கிறது விலை ஏறி இறங்கக்கூடிய ஒரு சாதாரண கரன்சி தான். ஆனா சிஸ்டமோட கம்ப்யூட்டர் கோட் என்ன பண்ணும்னா, இந்த எல்ஜிஎன்எஸ் வச்சுக்கிட்டு ஸ்டேபிள் காயின் ஏவோட விலைய எப்பவுமே $1 மெயின்டைன் பண்ணும். அது எப்படி ஒரு கம்ப்யூட்டர் கோட் ஆட்டோமேட்டிக்கா விலையை கண்ட்ரோல் பண்ணும்? எனக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இது உங்க வீட்டு ஏசி மிஷின்ல இருக்கிற தெர்மோஸ்டாட் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அறையோட உஷ்ணம் அதிகமானா ஆட்டோமேட்டிக்கா ஏசி கூலிங்கை அதிகப்படுத்தும், உஷ்ணம் குறைஞ்சா கூலிங்கை குறைக்கும் இல்லையா? ஆமா, செட் பண்ண டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி தான் இதுவும் வேலை செய்யுது. சந்தையில நிறைய பேர் ஸ்டேபிள் காயின் ஏவை வாங்க விரும்புறாங்கன்னு வச்சுப்போம். டிமாண்ட் அதிகமானா அதோட விலை $1 விட்டு $1.05 மேல போக பார்க்கும். அந்த நிமிஷமே அல்காரிதம் என்ன பண்ணும்னா, புதுசா நிறைய ஸ்டேபிள் காயின் ஏவை உருவாக்கும். சப்ளை அதிகமான விலை திரும்ப $1க்கே வந்துடும். ஓகே, புதுசா காயினை உருவாக்குவாங்கன்னு புரியுது. ஆனா அதுக்காக அந்த LGNS என்ன பண்ணுவாங்க? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் ட்ரிக். அந்த புது ஸ்டேபிள் காயின் ஏவை உருவாக்குறதுக்காக சிஸ்டம் கொஞ்சம் எல்ஜிஎன்எஸ் கரன்சிகளை எரிச்சிடும், அதாவது பர்ன் பண்ணும், எல்ஜிஎன்எஸ் அழிச்சிடும். இப்போ ஒருவேளை ஸ்டேபிள் காயின் ஏவோட விலை $1 விட குறையுதுன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு $0.95 அப்படின்னா சிஸ்டம் அப்படியே மாத்தி வேலை செய்யும். மாத்தி வேலை செய்யும்னா? நீங்க உங்க ஸ்டேபிள் காயின் ஏவை சிஸ்டம் கிட்ட கொடுத்தா உங்களுக்கு லாபகரமான விலையில சிஸ்டம் எல்ஜிஎன்எஸ் கரன்சியை கொடுக்கும். இதனால மக்கள் ஏவை சிஸ்டம் கிட்ட திருப்பி தருவாங்க. அந்த ஏ காயின்களை சிஸ்டம் அழிச்சிடும். சப்ளை குறைஞ்ச உடனே அதோட விலை திரும்பவும் $1க்கு வந்து நிக்கும். ஆஹா, இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. இது கிட்டத்தட்ட ஒரு சீசா விளையாட்டு மாதிரி. ஒரு பக்கம் ஸ்டேபிள் காயின் ஏ, இன்னொரு பக்கம் LGNS. ஒன்னு மேல போனா சிஸ்டம் இன்னொன்னு வச்சு பேலன்ஸ் பண்ணி அந்த $1 அப்படிங்கிற புள்ளியில எப்பவுமே துல்லியமா நிறுத்தி வைக்குது. இதுல எந்த ஒரு தனி மனிதனோ பேங்கோ தலையிட வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா, தூய்மையான கணிதம், பியோர் மேத் அதை செய்யுது. மிக சரியான ஒப்பீடு.
இந்த சீசா பேலன்சிங் மூலமா தான் சந்தையில எந்த ஒரு ஏற்றல் இறக்கம் வந்தாலும் அது எல்ஜிஎன்எஸ்ஐ மட்டுமே பாதிக்கும். ஆனா அந்த நிஜ உலக சொத்த பிரதிபலிக்கும் ஸ்டேபிள் காயின் எந்த குழுக்களும் இல்லாம $1ல நிலையா இருக்கும். இந்த ஒரு டெக்னாலஜி தான் ரியல் எஸ்டேட் மற்றும் டிஜிட்டல் உலகத்தை வெற்றிகரமா இணைக்கப் போகுது. கரெக்ட். இத புரிஞ்சுக்கிட்டாலே இந்த சிஸ்டமோட பலம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். சரி, இந்த தொழில்நுட்பத்தோட அடிப்படைகளையும் அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற மெக்கானிசத்தையும் நாம ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இப்போ இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்துல வச்சு பார்ப்போம். ஆரிஜின் ஆவணங்கள்ல இவங்களோட எதிர்கால திட்டம் பத்தி குறிப்பா 2026ல இருந்து 2030 வரைக்கும் என்னென்ன பிளான் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது நம்ம அன்றாட வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்க போகுது? எதிர்கால திட்டங்கிறது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஆப் அப்டேட் பண்ற விஷயம் கிடையாது. ஆவணங்கள்ல அவங்க ரியல் வேர்ல்டு டிஜிட்டல் ஃபினான்ஷியல் அலையன்ஸ், அதாவது நிஜ உலக டிஜிட்டல் நிதி கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்னு உருவாக்க போறதா சொல்லியிருக்காங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ள உலகத்தில் இருக்கிற சுமார் 60 நாடுகளோட பாரம்பரிய பணத்தை நேரடியா இந்த சிஸ்டத்தோட இணைக்க போறாங்களாம். 60 நாடுகளின் பணத்தை இணைக்கிறதுனா அது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வரதுக்கு சமமாச்சே. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான வார்த்தையும் நான் பார்த்தேன், மெட்டாவர்ஸ். இந்த மெட்டாவர்ஸுக்கும் நம்ம நிஜ உலக சொத்துக்களுக்கும் என்ன சம்பந்தம்? இங்க தான் தொழில்நுட்பத்தோட உச்சக்கட்டத்தை பத்தி பேச போறோம். மெட்டாவர்ஸ்னா இப்போ வரைக்கும் நம்மள பலரும் நினைச்சிட்டு இருக்கிறது அது ஏதோ வீடியோ கேம் விளையாடுற விர்ச்சுவல் ரியாலிட்டி உலகம் அப்படின்னு தான். ஆனா ஆரிஜினின் பார்வை ரொம்ப பெருசு. எதிர்காலத்துல நீங்க அந்த விர்ச்சுவல் உலகத்துல நடமாடும்போது உங்க நிஜ உலக சொத்துக்களை அங்கேயே டிஜிட்டல் முறையில வர்த்தகம் செய்ய முடியும்னு சொல்றாங்க. எனக்கு இது இன்னும் முழுசா கற்பனைக்கு எட்டல. ஒரு சாதாரண மனிதனோட ஒரு நாள் வாழ்க்கை இதுல எப்படி இருக்கும்னு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க நிஜ உலகத்துல பாரிஸ் நகரத்துல ஒரு கமர்ஷியல் பில்டிங்க RWA டோக்கனா வாங்கி வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதுல இருந்து வர வாடகை வருமானம் ஒவ்வொரு நிமிஷமும் ஸ்டேபிள் காயினாக உங்க டிஜிட்டல் வாலெட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அந்த வாடகை ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? ஆமா, இப்ப நீங்க உங்க வீட்ல சோஃபால உட்கார்ந்துகிட்டு விர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடியை போட்டுக்கிட்டு மெட்டாவர்ஸ் உலகத்துக்குள்ள போறீங்க. அங்க ஒரு பெரிய விர்ச்சுவல் ஷாப்பிங் மால் இருக்கு, இல்லனா ஒரு விர்ச்சுவல் மியூசிக் கான்சர்ட் நடக்குது. நீங்க நிஜ உலகத்துல சம்பாதிச்ச அந்த வாடகை வருமானத்தை வச்சு அப்படியே அந்த டிஜிட்டல் உலகத்துல டிக்கெட் வாங்குவீங்க, இல்ல பொருட்கள் வாங்குவீங்க. நிஜ உலக பொருளாதாரமும் டிஜிட்டல் பொருளாதாரமும் ஒன்னா கலந்துரும். அப்போ நான் நிஜ உலகத்துல இருக்கேனா இல்ல டிஜிட்டல் உலகத்துல இருக்கேனா அப்படிங்கிற அந்த எல்லையே அழிஞ்சிரும்னு சொல்றீங்க. நிஜ உலகத்துல இருக்கிற என் நிலம் எனக்கு வருமானத்தை கொடுக்கும், அத நான் இன்டர்நெட் உலகத்துல செலவு பண்ணுவேன். ரெண்டுக்கும் நடுவுல ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு தடுப்பே இருக்காது. உண்மையிலே இதை கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதுதான் அவங்க உருவாக்க நினைக்கிற அந்த இணையான நிதி உலகம். இதுல நடக்கிற ஒவ்வொரு பரிவர்த்தனையும் எந்த ஒரு மையப்படுத்தப்பட்ட கண்காணிப்பும் இல்லாம அல்காரிதம் மற்றும் பிளாக்செயின் பாதுகாப்போடு 100% நம்பகத்தன்மையோட நடக்கும். இது ஒரு புதிய டிஜிட்டல் நாகரிகத்தின் தொடக்கம் அப்படின்னு ஆவணங்கள் குறிப்பிடுறதுக்கு இதுதான் காரணம். ரொம்ப அருமை. இன்றைய இந்த விவாதத்துல நிறைய சிக்கலான விஷயங்களை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம அலசியிருக்கோம். RWA அப்படின்னா என்ன, அது எப்படி லீகல் ரேப்பர் மூலியமா சட்டப்பூர்வமா டிஜிட்டல் டோக்கனா மாறுது அப்படிங்கறத பார்த்தோம். ஆமா, அதே மாதிரி ஒரிஜின் தளத்தோட அவேக் கட்டம் எப்படி இயங்குது, ஒரு சென்ட்ரல் பேங்க் எப்படி பணத்தை நிர்வகிக்குமோ அதை விட துல்லியமா எல்ஜிஎன்எஸ் மற்றும் ஸ்டேபிள் காயின் சேர்ந்து எப்படி ஒரு சீசா மாதிரி செயல்பட்டு அல்காரிதம் மூலமா விலைய நிலையா வச்சிருக்கு அப்படிங்கறதையும் நுணுக்கமா விவாதித்தோம். முக்கியமா ரியல் எஸ்டேட் மாதிரி பெரிய முதலீட்டு சந்தைகளை எப்படி சாமானிய மக்களும் அணுகக்கூடிய அளவுக்கு இந்த டோக்கனைசேஷன் மாத்துது அப்படிங்கறதையும், எதிர்கால மெட்டாவர்ஸ் உலகத்துல இது எப்படிப்பட்ட மாயாஜாலங்களை நிகழ்த்த போகுது என்பதையும் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. தொழில்நுட்பம் வளர வளர பணம் மற்றும் சொத்துக்கள் மீதான மனிதர்களோட ஒட்டுமொத்த பார்வையுமே மாறும் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவா புரியுது. விடைபெறுவதற்கு முன் இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்ல விரும்புறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வீடுகள், நிலங்கள், தங்கம் என அனைத்தும் வெறும் டிஜிட்டல் டோக்கன்களாக மாறி எந்த நாட்டின் எல்லையும் இல்லாமல், யாருடைய அனுமதியும் இல்லாமல் இணையத்தில் சுதந்திரமாக பயணிக்கத் தொடங்கினால், எதிர்காலத்தில் இந்த நிலம் என்னுடையது என்ற பாரம்பரியமான உரிமைக்கும் இது ஒரு நாட்டின் எல்லை என்ற கருத்தாக்கத்திற்கு உண்மையிலேயே என்ன அர்த்தம் இருக்கப் போகிறது? புவியியல் ரீதியான எல்லைகள் இனி பொருளாதாரத்தை தீர்மானிக்காதா? இதை பற்றி சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விவாதத்தில் சந்திப்போம்.